जय राधा माधव कुंज बिहारी। जय राधा माधव कुंज बिहारी। गोपी जना वल्लभ गिरिवरधारी। गोपी जना वल्लभ ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामयं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुवैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगना रघुनाथं विहन्तं सजीवं साद्वैतं सावधूतं भजनसहितं कृष्ण चैतन्यदेवं
श्री राधा कृष्ण पादं सहगना ललिता श्री विशाखं विदं च हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपीश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये पंचकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पश्चिच्चदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। नमो विष्णुवे कृष्ण कृष्ण हरे कृष्णा। பகவத்கீதை பற்றி பேசுறது தான் இல்லை. சத்தியவத்தை கேட்டது வேறு. கிருஷ்ண உணர்வில் எப்படி அந்த இந்த அடிப்படையில் நம்ம வந்தோம் அப்படின்றத பேச சொன்னாங்க. பகவத்கீதை படித்தாலே அதோடைய அடிப்படை இருக்குனாக்கா நாம் ஒரு பக்தராக எப்படி உருவாகத்தான். ஆமாம் இல்லைங்களா? எப்படி அர்ஜுனன் பலவிதமான கேள்விகள் கிருஷ்ணரை கேட்கிறார். கேள்விகள் மட்டுமில்லை, சந்தேகங்கள் கூட கேட்கிறார் கிருஷ்ணர்கிட்ட. அதுக்கெல்லாம் நல்ல ஒரு தக்க பதில் கிருஷ்ணர் கொடுத்தார். கொடுத்து அர்ஜுனுக்குள்ள அந்த சந்தேகங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வச்சார் கிருஷ்ணர். அர்ஜுனுக்குள்ள பிரச்சனைகள் தான் நம்மளுடைய சராசர வாழ்க்கையில் நம்ம அனைத்தும் பார்த்துட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு பகவத்கீதை 6வது அத்தியாயத்திலிருந்து கிருஷ்ணர் தியான யோகத்தை பற்றி சொல்கிறோம். அந்த அத்தியாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஒருத்தர் மனதை கட்டுப்படுத்துறது, மைண்ட் எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது, அந்த விஷயம் கிருஷ்ணர் பேசுகிறோம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனையே இந்த உலகத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனையே நம்மளுடைய மனம்தான். அதை கட்டுப்படுத்தாத காரணத்தினால தான் பலவிதமான பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை, மற்றவர்கள் பிரச்சனை, சுற்றி இருக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை இந்த மனதால். அப்போ அந்த மனதானது எப்படி ஒரு நிலைக்கு கொண்டாடுறது, அது சாத்தியமா சுலபமா அப்படின்னு சில பேருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரபு, என் மைண்டை கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மைண்ட் எதுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்? இங்கே யாராவது மைண்ட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறீங்களா? இந்த பக்தர்கள் இவ்வளோ நாளாக நம்ம பக்தி பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யாராவது பிரபு நான் என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டேன் இருக்கிறீங்களா? அப்படி யாராவது கிடையாது. அந்த மைண்ட் கட்டுப்படுத்துறது அதுதான் நம்மளுடைய நோக்கமா? நம்மளுடைய நோக்கம் நம்ம மைண்ட் இப்படி கட்டுப்படுத்தணும், அதான் நம்மளுடைய நோக்கமா? கிடையாது. நம்முடைய நோக்கம் எதுனாக்கா பக்தியை நம்ம சிறப்பாக செய்யணும். அந்த பக்தி தான் நம்ம மைண்டை நம்ம மனதை அது தன்னால் அந்த வழிக்கு கொண்டாடும். நாம் செய்யக்கூடிய செயல்கள், பக்தி செயல்கள், நாம் எதெல்லாம் கடைப்பிடிக்கிறோமோ அந்த பக்தி வாழ்க்கை அது தானாகவே நம்ம மனதை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த கிருஷ்ண பலராம் இந்த கோவிலுக்கு நாம் எப்படி ஈடுபடலாம், மனதை எப்படி ஈடுபடுத்தலாம்?
சொல்லுங்க. யாராவது நம்மளை எப்படி ஈடுபடுத்தலாம் சொல்லுங்க. சேவை மூலியமாக. வேற ஜபம் பண்றோம். வேற வேற பிரசாதத்தை சாப்பிடுறோம். வேற பக்தர்களுக்கு சேவைகள் செய்யறது. வேற கீர்த்தனம் பண்றது. வேற சாதுக்கள் வைஷ்ணவர்கள் சேவை செய்யறது. வேற வேற என்ன செய்யுங்க? கோயிலை கூட்டு பெருக்கிறீங்களா? சரி, பகவானுக்கு மாலை செய்றீங்க தானே, அவருக்கு நைவேத்தியம் சமைக்கிறது தானே, எல்லாம் சேவைகள் தானே. இதெல்லாம் எதுக்கு பிரபுபாதர் வந்து நம்ம செய்ய சொல்லியிருக்கிறார்? இதெல்லாம் பண்ணலன்னு சொன்னாக்கா அது பக்தி வாழ்க்கையே கிடையாது. வந்தோமா, உட்காந்தோமா, தியானம் பண்ணணுமா, கண்ணு மூடணுமா, அதில் பாதி பேர் தூக்கணுமா, பாதி பேர் கண்ணு முடிச்சோமா, அப்படி இல்லாமல் எல்லா சேவைகளும் பிரபுவை ஈடுபடுத்தி இந்த வழியில தான் நம்ம மனதை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்த முடியும். நம்மால் யாராலும் மனதை கட்டுப்படுத்த முடியாது. அப்பேற்பட்ட அர்ஜுனனே சொல்றாரு, சஞ்சலஹி மனஹா கிருஷ்ணா அப்படின்னு. கிருஷ்ணா, என்னுடைய மனமானது ஒரு சஞ்சலா அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால் கட்டுப்படுத்த முடியாது அர்ஜுனன் சொல்றாரு. அப்ப அர்ஜுனனுக்கு அவர் சொல்றாரு, அவருக்கு வந்து அட்வைஸ் பண்றது, உன் மனதை நீ வந்து என்னுடைய சேவையை ஈடுபடுத்துன்னு சொல்றாரு. கட்டுப்படுத்தாத, முயற்சி பண்ணாரு. எதற்கு நம்ம முயற்சி பண்ணணும்? இப்போ உதாரணத்துக்கு வந்து பக்தர்கள் ஜபிக்கிறாங்க மாலையில், நம்மளாம் ஜபிக்கிறவங்க அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம். சில பேர் டிவோடி சொல்றாங்க இல்லையா, பிரபு நான் ஜபிக்கும் பொழுது என்னோட மைண்ட் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஆமா இல்லைங்களா? நம்ம ஜபிப்போம், மனது எங்க நினைக்கும், வேற விஷயம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பல விதமான விஷயம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மைண்ட் ஜபிக்கும் பொழுது. ஆனால் சில டிவோட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மைண்ட் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஜபிக்கும் போது. பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல? ஜபிப்பாங்க பார்த்தீங்களா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம். அவங்க வந்து மைண்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பகவான் நாம சொல்லிக்கிட்டு மனதோடு சண்டை போட்டு இருக்காங்க. ஏன்னா கட்டுப்படுத்தணுன்ற இருக்காங்க. மனதை அப்படியே விட்டுருணும், அது போதை பண்ணக்கூடாது. நம்ம எதை செய்யணுமோ அதை அழகாக செய்யணும். இந்த கிருஷ்ணனுடைய நாமம் ஜபிக்கும் பொழுது, கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடும் பொழுது அந்த மனதானது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை ஈடுபடுத்துகிறோம். நம்முடைய சென்சஸ் புலன்களை ஈடுபடுத்துகிறோம். அப்படி இந்த சேவைக்கு செய்யும் பொழுது மனது வந்து இப்படி செய்யணும், கிருஷ்ணன் இந்த மனைவி தானே நினைக்கிது, கிருஷ்ணனுக்கு வந்து மாலை செய்யணும், கிருஷ்ணனுக்கு வந்து இந்த விதமான நைவேத்தியம் சமைக்கணும், இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போய் கூட்டி போயிருக்கணும், இன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்கு. மைண்ட் வந்து நம்ம எப்படி என்கேஜ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? நம்ம மைண்ட் வந்து சேவையை ஈடுபடுத்தணும். ஆனால் மைண்ட் வந்து அந்த மனதை வந்து நம்மளை கட்டுப்படுத்தக்கூடாது. அதுதான் பெரிய ஆபத்து. இதுதான் பிரபுபாதர் நமக்கு அந்த வழிகளை காட்டி கொடுத்தார். அப்ப சில பேர் கேட்கலாம், பிரபு அப்படின்ற நான் பக்தி வாழ்க்கையில வந்து எப்படி நான் சீரியஸ் ஆகிறது, எப்படி மேலுக்கு வளருது அப்படின்ற. இப்ப நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில பக்தி வாழ்க்கையில இந்த கிருஷ்ண உணவு நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் 15 20 வருஷமும் பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுக்கு எப்படி தெரியுது நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என் பக்தி வாழ்க்கையில் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு, எப்படி நம்மளுக்கு தெரியும்? எங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க. ஜபம் பண்ணும்போது ஒன்று மேலும் மேலும் பண்ணணும்னு தோணும். ஓகே, ஆசை இன்னும் அதிகரிக்குது. வேற சேவையில் வந்து கொஞ்சம் ஒன்று செய்யணும், சேவைகள் இன்னும் அதிகரிக்க சேவை செய்யணும். வேற வேற எப்படி தெரியும் நம்ம வந்து ஆன்மீக வாழ்க்கை வந்து நான் முன்னேறிக்கிட்டு இருக்கேன், நான் சீரியஸாக இருக்கேன்னு எப்படி நம்மளுக்கு தெரியும்? பகவத்கீதை படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆசையாக இருக்கிறோம். வேற கிளாஸ் வந்து மும்முரமாக கேட்கணும்.
வேற ஆசைகளை குறைத்திக்கிட்டு இருக்கு. ஓகே, வேற பக்தர்களுக்கு இன்னும் சேவைகள் செய்யணும் அந்த ஆசை வருது. ஆமா இல்லைங்களா? வைஷ்ணவர் அன்றாடம் காலையில் நம்ம ஒரு மந்திரத்தை சொல்லுவோம் தெரியுங்களா? வைஷ்ணவ மந்திரங்கள் சொல்லுவோம். பஞ்சா கல்ப தருவேச கிருபா சிந்துவே ஏகச்சா பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ. வைஷ்ணவர் பக்தர்களுடைய அவர்கள் ரொம்ப கருணையானவங்க. இன்னைக்கு நம்ம ஒரு வைஷ்ணவ பக்தர்கிட்ட இன்னைக்கு நம்முடைய கிருஷ்ண உணர்வை எப்படி ஆரம்பமாகிடுச்சுனாக்கா மற்ற பக்தர்களுடைய கருணையால் தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். யாராவது நம்ம பிறந்த நேரடியாக கிருஷ்ணருக்கு தொடர்பாக பிறந்திருக்கிறோமா? கிடையாது. மற்ற வைஷ்ணவர்களுடைய கருணையால் தான் இன்னைக்கு நம்முடைய பக்தி வாழ்க்கை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க எப்போ நம்ம ஒரு வைஷ்ணவர்கள்ட்டு அடைக்கலம் எடுக்கிறோமோ, ஷெல்டர் சொல்கிறோம்னா, எப்போ அந்த வைஷ்ணவ பக்தர்கள் நம்ம அடைக்கலம் எடுக்கிறோமோ அப்பொழுது நமக்கு 3 விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில். முதலாவது ப்ரொடெக்ஷன், நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். எந்த விதமான பாதுகாப்பு? என்ன ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு கிடைக்குது? பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்குது ஒரு பக்தர்கள் இருந்து தெரியுங்களா? மாயில விழுவாமல் இருக்கிறதுக்காக பக்தர் நம்ம எப்பவுமே பாதுகாப்பாங்க. அது இரண்டாவது பக்தர்களுடைய கருணை நம்மளுக்கு இருக்கு. பிரபுக்கு கருணை கொடுங்க, கருணை கொடுங்க சொல்றோம் இல்லையா? மர்சின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ குருமார்கள் யாருனாக்கா குரு மகாராஜ் ப்ளீஸ் கிவ் மீ மர்சி அப்படின்னு இல்லையா? அவங்களுடைய கருணை நம்மளுக்கு வேணும். வைஷ்ணவ கருணை நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்ததாக மூன்றாவது பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதம். பக்தருடைய ஆசீர்வாதம். மற்றொரு வைஷ்ணவர் பார்க்கும்பொழுது பிரபு மாதிரி நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் மிக சிறப்பாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்ற பிளெஸிங், ஆசீர்வாதம். ஸோ இந்த 3 விஷயம் நம்ம பக்தர்களுடைய வைஷ்ணவனுடைய கூட இருக்கும் பொழுது இந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ண பலராம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிலத்தை வாங்கி இந்த கட்டடம் கட்டி இவ்வளோ அழகான ரெனோவேஷனும் பண்ணி இதுக்கெல்லாம் பணத்தை தேடி சிரமப்பட்டு பணத்தை தேடி இதெல்லாம் கட்டி எதற்காக இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க? ஏன் இதெல்லாம் பண்ணணும்? ஒரு குடிசையில் உட்கார்ந்துருக்கலாமே. ஆமா இல்லைங்களா? இதெல்லாம் ஏன் இதுக்கு பண்ணணும், இப்படி பண்ணணும்? ஏன்னா நாம் பக்தி பயிற்சி செய்யறதுக்காக மற்றவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்காக இந்த ஏற்பாடுலாம் பிரபுபாத் செய்திருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க ரதயாத்திரை செய்றீங்க ஒவ்வொரு வருஷம், அது பணம் ரொம்ப செலவு பண்றீங்க. ஆமா இல்லைங்களா? பத்திரிக்கை அடிச்சு வீடு வீடாக போய் பத்திரிக்கை கொடுத்து ரத ஊர்வலத்துக்கு வாங்க கலந்துக்கு இப்படி நம்ம எல்லாரும் வரவேற்கிறோம். எல்லாரும் வராங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு சமைச்சு பிரசாதத்தை பரிமாறுறோம். ஆமா இல்லைங்களா? இவ்வளோ ஏற்பாடு பண்ணுறோம். எதற்காக நம்ம பண்ணுறோம் சொல்லுங்க? எதுக்கு நம்ம பண்ணுறோம்? அவங்களே கிருஷ்ண பக்தி கொண்டாடணும். அதுக்கு மேல நம்ம போல மாயிலிருந்து வெளியாகணும். ஓகே, அதுக்கு மேல சொல்லுங்க. பிரபுபாத் சொன்னது சேரும். வெரி குட். அதுக்கு மேல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஊர்வலத்தை ஒரு நிகழ்ச்சி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி எல்லாம் விதமான திருவிழா, நரசிம்ம சதுர்தாசி, ராமநவமி எல்லாம் இந்த மாதிரி திருவிழா எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவ்வளவு சிரமப்பட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு எதுக்காக நம்ம இது செய்யறோம்? இப்போ நீங்கள்லாம் சொன்னீங்க, நல்ல கருத்து தான். ஆனால் அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் சொல்லுங்க. ஏன் இதெல்லாம் பண்ணுறோம்?
பகவான் என்றது யாரு காட்டுறதுக்காக நம்ம சொல்றோம். வேற அதுக்கு மேல பகவானுக்கு சேவை செய்யுது. ஓகே, அதுக்கு மேல நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்காக. ஓகே, பியூரிஃபிகேஷன்ஸ். ஓகே, முக்கியமாக ஒரு விஷயம் இருக்கு. நம்மளுக்கு ஆன்மீகம் தந்தை செய்து. நீங்க ஹரே கிருஷ்ணக்கு வரும்பொழுது உங்களை என்ன சொல்றாங்க? செய்ய சொல்றாங்க. சண்டிங் பண்ண சொல்றாங்க. ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றோம். எல்லாம் பிரச்சனை சரியாயிடும். ஜபிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க சைவமா இல்லைன்னு பரவாயில்ல, அசைவம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஜபிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அவங்க கைக்கு எல்லாம் மாலை கொடுப்பாங்க இல்லையா? ஜபமாலை கொடுப்பாங்க. இந்த திருவிழாவை இவ்வளோ நிகழ்ச்சியெல்லாம் செஞ்சு இவ்வளோ பணம் செலவு பண்ணி கடைசியில் என்ன பண்ணுறது தெரியுங்களா? ஒருத்தர் கையில் மாலை கொடுக்கறதுக்காக தான். அந்த மாலை கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோ சிரமப்படுறோம். யோசனம் லாஜிக்கலி நம்முடைய வேர்வை சிந்தி பணம் செலவு பண்ணி இவ்வளோ ஏற்பாடு செஞ்சு ஒருத்தர் கையில் இந்த மாலை கொடுக்கறதுக்காக அதை பண்ணுறோம். ஏன்? அவங்க ஜபிச்சு பக்தர் ஆகிறதுக்காக இதெல்லாம் பண்றோம். இறுதியாக எதுக்கு நம்ம இது பண்றோம்னா, முக்கியமாக நாம் பக்தரை இருக்கிறதுக்காக. இன்னைக்கு ரத யாத்திரை இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, ஃபெஸ்டிவல் திருவிழா இல்லை, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அப்படியே உட்காந்து வேண்டியதான், ஒண்ணுமே இல்லை. அதனால நம்ம பக்தரை இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம பண்றோம். அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு முக்கியம் இந்த கிருஷ்ண உணர்வுடைய பயிற்சி, பக்தி பயிற்சி எவ்வளவு முக்கியம், எவ்வளவு முக்கியம். அதுவும் வைஷ்ணவர்களுடைய சத்சங்கோட நம்ம செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம தவறு பண்ணோம்னாக்கா அது யார் திருத்துறாங்க? பக்தர்கள் திருத்துறாங்க. இன்னைக்கு நம்ம நல்லது பண்றது யார் சொல்லிக் கொடுக்குறா? பக்தர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்னைக்கு கிருஷ்ணனுக்கு வழி யாரு காட்டி கொடுக்குறா? பக்தர்கள் தான். எல்லாம் பக்தர்கள் தான் செய்யறாங்க. கிருஷ்ணன் நேரடியாக செய்யறாரா? எனக்கு ஒரு பக்தர் வந்து நம்ம கோவிலுக்கு வரல, ரொம்ப நாள் வரல, நம்ம என்ன பண்றோம்? அவங்க போயிட்டு பார்த்து பிரசாதம் கொடுத்துட்டு வாங்க, நிகழ்ச்சி திரும்பி வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம். கிருஷ்ணா வந்து கூப்பிடுறாரு. பக்தர் வடிவத்துல அதை செய்யறாரு. அப்ப பக்தருக்கு எவ்வளவு, வைஷ்ணவருக்கு எவ்வளவு முக்கியம் நம்முடைய வாழ்க்கை, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு வைஷ்ணவர்கள் தான் ஒரு வழிகாட்டியாக தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு வைஷ்ணவ இன்னொரு பக்தர் தான் நம்மளுக்கு வழிகாட்டியாக தான் இருந்திருக்காங்க, சிக்ஷா குருவாக தான் இருந்திருக்கிறாங்க. நம்மளுக்கு அவ்வளோ என்ன உருவாக்குறதுக்காக ஒரு பக்தர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் நினைச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு. ஆகினா இந்த கிருஷ்ண உணர்வுக்கு வந்தவர்கள் எல்லாருமே நம்ம எல்லாம் பாக்கியசாலிகள், பாக்கியசாலிகள். இப்ப ரத யாத்திரெல்லாம் வந்து தேர் இழுக்கிறாங்க, முதல் முறையாக ரத ஊர்வலம் தேர் இழுக்கிறாங்க, பாக்கியசாலிகள். முதல் முறையாக பிரசாதம் சாப்பிட்றாங்க, பாக்கியசாலிகள். தெருவில் போகும்போது பேக்கெட் பிரசாதம் கொடுக்குறோம், பாக்கியசாலிகள். ஏதோ ஒரு வகையில ஒரு தொடர்பு, ஒரு கனெக்ஷன் நடக்குது. அந்த தொடர்பு தான் அடுத்த பிரிவில், இந்த பிரிவில் இருந்தாலும் சரி, அடுத்த பிரிவில் ஏதோ ஒரு வகையில் வந்து கிருஷ்ண உணர்வுக்கு வர வாய்ப்புகள் உண்டு, நிச்சயமா உண்டு. ஆக இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். யாருக்குமே கிடைக்காத இந்த ஒரு சந்தர்ப்பம், இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குனாக்கா நான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இல்லைங்களா? நீங்கள் பிரபுபதத்துக்கு நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எந்த வகையில் கடமைப்பட்டிருக்கோம்? பிரபுபதன் என்னுடைய வாழ்க்கையில் வந்து கெட்ட விஷயங்கள் எல்லாம் அப்படி எடுத்துட்டாரு. யாரால எடுக்க முடியும்? பிரபுபாதம் எடுத்துருக்கிறார். இன்னைக்கு பிரபுபாதம் நன்றி சொன்ன, பிரபுபாதம் ரொம்ப
இந்த 4 கோட்பாடுகள் கொடுத்துருக்கிறீங்க, 4 கோட்பாடு கொடுத்துருக்கிறீங்க இல்லைங்களா? அந்த 4 கோட்பாடுகளை பார்த்தீங்கன்னாக்கா, உதாரணத்துக்காக இன்னைக்கு உதாரணத்துக்கு சில பேர் மாமிசம் சாப்பிட்றாங்க, அது பழக்க தோஷம். ஓகே, இதை சாப்பிட்றதுனால எவ்வளோ செலவு? இன்னைக்கு அந்த மாமிசம் சாப்பிட்றதுனால நம்ம வந்து என்ன செய்கிறோம், சுத்தமத்தமாக சமைச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதத்தை சாப்பிட்றோம், நல்லது. மதுபானம் அருந்த மாட்டோம். இந்த மதுபானம் அருந்ததுனால எவ்வளோ காசு செலவு? இன்னைக்கு மதுபானம் கிடையாது, அந்த காசு மிச்சம் தானே. சூதாடுறோம், எவ்வளோ காசு வீணாக போகுது. இப்போ அந்த சூதாட்டம் கிடையாது, அந்த காசு மிச்சப்படுத்துகிறோம். அப்போ பிரபுபாதர் நம்மளுக்கு உதவி பண்ணுறாரு இல்லையா? இதெல்லாம் சேகரிக்கிறோம். அது மட்டும் இல்லை, பிரபுபாதர் மிக்க நன்றி, எங்களுக்கு வந்து இந்த பக்தி பலிகள் காட்டியிருக்கிறீங்க, பூஜையை கொடுத்துருக்கிறீங்க, திருவிழா ஃபெஸ்டிவல் கொடுத்துருக்கிறீங்க, பக்தர்கள் உறவு கொடுத்துருக்கிறீங்க, படிக்கிறதுக்கு சாஸ்திரம் கொடுத்துருக்கிறீங்க, பிரசாதம் கொடுத்துருக்கிறீங்க, எல்லாமே கொடுத்துருக்கீங்க பிரபுபாதா. அப்போ நீங்கள் வந்து எங்களை காப்பாற்றிருக்கிறீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை எடுத்து பயிற்சி செய்யணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் சில பேர் நினைப்பாங்க ரொம்ப கஷ்டம் சொல்கிறாங்க. ஏன்னாக்கா அது நம்முடைய சில நேரம் அறியாமல் இருக்கிறோம், இக்னோரன்ஸில் இருக்கிறோம். எவ்வளோ பாரத பூமிக்கு ஒலி மனுஷ ஜன்மஜான் ஜன்மஸ்வதி காரகார உபகார். ஒவ்வொருகளும் இந்த பாரத வருஷத்தில் பிறந்தவர்கள் பிரபுபா சொல்கிறாரு, யாரெல்லாம் பாரத வருஷத்தில் பிறந்தவர்களோ அவங்கெல்லாம் பெரிய பாகியசாலி. ஏன்னா இன்றைக்கு வந்து நம்மளுக்கு இந்த பாரத வருஷத்தில் பிறந்தனால நாம் வந்து இந்த சனாதன தர்மத்தை வந்து இந்த பக்தி மற்றவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், இது நம்முடைய கடமை. பல பல பிரிவுகள் எடுத்து கடைசியாக இந்த மனித பிரிவை நம்ம கிடைச்சி, இந்த பிரிவில் நம்மளுக்கு இந்த பாக்கியம், இந்த கிருஷ்ண உணர்வு கிடைச்சிருக்குனாக்கா, ஏதோ ஒரு வகையில் நம்ம விட்டு போன தொடர்பு அந்த மறுபடியும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த வாழ்க்கையில். அகில இந்த கலியுகத்தில் வந்து நம்மளுடைய வாழக்கூடிய ஆயுள் ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. கலியுகத்துடைய வந்து மிக சிறப்பான ஒரு என்ன சொன்னாக்கா, தத்தாஸ்சானு தீன தர்மா சத்திய சௌச்சம் சமாதயம் காலேன பலினாராஜன் நன் சக்தி ஆயுள் பலம் ஸ்மிருதி. நாம் வாழக்கூடிய ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்முடைய பலம் சொல்லக்கூடியது வந்து ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சுச்சியில சுத்தமானது எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு, எல்லாமே கலியுகத்தில் குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ எவ்வளோ நாளைக்கு நம்ம வாழ போகிறோம் இந்த உலகத்தில்? 200 வருஷமா, 300 வருஷமா, 100 வருஷமா? எதுவுமே கிடையாது. இருக்கிற இந்த குறுகிய காலத்தில் நான் என்னுடைய பக்தி எப்படி சிறப்பாக செய்யணும் கிருஷ்ணருக்கு, அது எப்படி அழகாக நம்ம செய்யணும், இது ரொம்ப முக்கியம். சில பக்தர்கள் ஜபிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, சேவை செய்யறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஏன் ஏன் ஜபிக்க கஷ்டப்படுறாங்க, சேவை செய்யறதுக்கு கஷ்டப்படுறாங்க? ஏன்? ஏன்னா பற்று இல்லை, பாசம் கிடையாது. கிருஷ்ணன் மேலே பாசமே கிடையாது. கிருஷ்ணன் எப்படியோ சந்தோஷப்படுத்தணும். இன்னைக்கு எப்படி ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்காக எல்லாம் செய்கிறாங்க, ஏன்? அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்கிறதுக்காக. ஒரு தந்தை பிள்ளைகளுக்கு வந்து எல்லாம் செய்கிறாரு, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மன திருப்தியாக இருக்குன்றதுக்காக செய்கிறாரு. அதே போல் கிருஷ்ணருக்கு ஆசைப்படுது. அவர் நம்முடைய தந்தை. பிதஹாம் மஸ்ய ஜகத்தோ மாதா தாத்தா பிதாமகாம் வேத்யம் பவித்ர ஓம்காரம் ரிக் சம யஜு ஏவச்சம். பிதஹாம் மஸ்ய ஜகத்தோ, நம்மளுக்கு பிதா தந்தையும் அவர் தான், தாயும் அவர் தான். அப்போ அவர் ஆசைப்படுறார், என் பிள்ளைகள் வந்து நான் சந்தோஷமாக வச்சுருக்கணும். அப்போ அவர் என்ன சொல்கிறார், எல்லா வழிகளும் நம்ம கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம தான் பயிற்சி செய்ய மாட்டோம். சில நேரங்கள் பக்தர்கள் சில நேரம் பயிற்சி செய்ய மாட்டோம். அந்த வகையில் கிருஷ்ண உணர்வுலேருந்து எந்த ஒரு குறைபாடுகளும் கிடையாது, எந்த குறையும் வைக்கல பிரபுபாதா.
அனைத்தும் எல்லாமே கொடுத்துட்டு போயிருக்கிறார் பிரபுபாதர். எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வயசான காலத்தில் பிரபுபாதர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஏக்கம் மற்றவர்களுக்கு எப்படி நன்மைகள் செய்யணும், மற்றவர்கள் எப்படி பக்தராக ஆக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி செஞ்சார் பிரபுபாதர். பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிரபு ரொம்ப கஷ்டப்பட்டார் நம்மளுக்காக. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்குள்ள பக்தர்கள் பார்த்தீங்கன்னாக்கா சில நேரம் நான் ரொம்ப கஷ்ட வழியில் வந்திருப்போம் இல்லைங்களா, ரொம்ப கஷ்ட வழியில் வந்திருப்போம். ஒவ்வொரு பக்தருடைய வாழ்க்கையில் நம்ம சில கதைகள் கேட்டோம்னாக்கா ரொம்ப விசித்திரமாக இருக்கும். பக்தர்கள் பக்தர் ஆக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. சில பக்தர்கள்லாம் அடி ஓதப்பட்டு வந்திருக்கிறாங்க. சில பக்தர்கள் வீடு விட்டு ஓடி போய் வந்திருக்கிறாங்க. அதில் நான் ஒருத்தன். நிறைய பக்தர்கள் அந்த மாதிரி வீடு விட்டு ஓடிடுவோம். சேனாக்கா ஏன் சொல்றேன்னா, ஏன்னா கிருஷ்ண உணர்வானது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். பக்தர்கள் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பக்தரை ஆகிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவார். குடும்பத்தில் எந்த ஒரு ஆதரவு கிடையாது, அப்பா அம்மா கிட்ட ஆதரவு கிடையாது, சகோதரர்கள்ட்ட ஆதரவு கிடையாது, சொந்தக்காரங்கள ஆதரவு கிடையாது, நண்பர்கிட்ட ஆதரவு கிடையாது. ஒரு பக்தர் ஆகணும்னு சொன்னோம்னாக்கா சில நேரம் பார்க்குறாங்க நம்ம ஏதோ ஒரு சமுதாயத்திலேருந்து தனியாக இருக்கிற மாரி, தனியாக இருக்கிற மாரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆரம்பத்தில். அப்போ குடும்பத்தில் பல பிரச்சனைகள், மாமியார்கிட்ட பிரச்சனை, மாமனார்கிட்ட பிரச்சனை, அம்மா பிரச்சனை, அப்பா பிரச்சனை. நம்ம பக்தி சேனாக்க ரொம்ப நிறைய தடுங்களாக இருக்கும். எதுக்கு நீ எல்லாம் ஜபிக்கிற, எதுக்கு நீ சைவமாக இருக்கிற, இதெல்லாம் அவசியமா தேவையா அப்படின்று நம் இந்துக்கு நம்ம சமுதாயமே நம்ம சொல்லுது. நம்முடைய சனாதன தர்மத்தை எல்லாம் மறந்துதான் இன்னைக்கு நம்முடைய சமுதாயமே கஷ்டப்பட்டு இருக்கு. நம்ம இந்து சமுதாயம் சொல்லக்கூடியது சமயம் சமுதாயம் இவ்வளோ கஷ்டப்படுதுனாக்கா இதுதான் நம்முடைய பிரச்சனை. நம்முடைய தர்மத்தை கடைப்பிடிக்கிறது கிடையாது. இது நம்முடைய தர்மம், சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மம் ஏன் கடைப்பிடிக்க கூடாது? இது புதுதாக கிடையாது. ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? கோவில் குலமாக தான் இருந்தாங்க. முதலா காரியம் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணி, பகவான் தரிசனம் பண்ணி, அதன் பிறகுதான் அவங்க மற்ற காரியங்கள்லாம் செய்வாங்க. வீடுகளை பகவானுக்கு பூஜையெல்லாம் பண்ணி பிறகுதான் மற்ற காரியங்கள் செய்வாங்க. இதெல்லாம் ஆதி காலத்தில் இருந்தது, புதுசு கிடையாது. இப்போதான் சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் இந்த பழக்க தோசையில் இதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. மதுபானம் அருந்துறது, போதைப் பொருட்களை எடுக்கிறது, அசைவுகளை சாப்பிட்றது. ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் கிடையாது. வேதிக் டைமில் பார்த்தீங்கன்னா இதிலே கிடையாது. அப்போ இதெல்லாம் கடைப்பிடிக்கிறதுக்கு பக்தர்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பக்தர்கள் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி, வீட்டில் பிரச்சனைகள் பண்ணி, நான் சைவமாக ஆகணும், நான் இதுதான் கடைப்பிடிப்பேன், இது என் வாழ்க்கை அப்படின்னு சில பக்தர்கள் இந்தமாரி ஒரு சோதனைகள், இந்த பிரச்சனைகளாக இவ்வளோ சண்டை போட்டு, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டலாம் போட்டு, அதெல்லாம் விட்டு கிருஷ்ண பக்திக்கெல்லாம் வந்திருக்கிறோம். எஸ்னும். ஆனால் துரதிர்ஷ்டமாக பக்தர்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அது சரியா? சரிங்களா? அங்கே தான் சண்டை போட்டு வந்தோம், இங்கே தான் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இங்கே பக்தர்கள் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்மளுடைய பிரச்சனை என்னன்னாக்கா நம்முடைய சாதனைகள் சரி கிடையாது, நாம் தான் பிரச்சனை.
ஸோ கிருஷ்ண உணர்வு என்று பக்தர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து யாரையும் எடை போட்டுக்கூடாது. வைஷ்ணவிகளை யாரும் நம்ம எடை போடக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் ரொம்ப தெரிஞ்சு வைக்கும், எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. நாம் என்றைக்குமே திரணானாப்பி சுனிச்சேனா தரோராப்பி சைஷ்ணுனா அமானினா மானதினா கீர்த்தனையா சதா ஹரி. எப்போதும் நம்ம ஜபிக்க முடியும் சொன்னால் மரம் போல பொறுமையாக இருக்கணும், புல்லு போல தாழ்மையாக இருக்கணும், மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி அந்த நிலையில் இருந்து சொன்னால் சதாஹரி நம்ம எப்பொழுதும் பகவான் நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிருஷ்ணர் வந்து ரொம்ப கருணையானவர். அர்ஜுனனுக்கு பாண்டவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கூட கூடயே இருந்தார். மகாபாரதத்தில் அர்ஜுனன் வந்து கஷ்டப்பட்டாலும் பாண்டவர் கஷ்டப்பட்டாலும் குந்தி தேவி வந்து கேட்குறாங்க கிருஷ்ணன்கிட்ட, என் பிள்ளைகள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நீ எதுவும் பண்ணக்கூடாதா கிருஷ்ணன்? அப்போ கிருஷ்ணன் சொல்கிறார், கவலைப்படாதீங்க அத்தை, நான் எப்பயுமே உங்கள் கூட தான் இருப்பேன், கஷ்டமோ நஷ்டமோ நான் எப்பயுமே உங்கள் கூட தான் இருப்பேன், ஏன்னா நீங்களாம் என்னுடைய பக்தர்கள். கிருஷ்ணன் நினைச்சாருனாக்கா ஒரே வினாடியில் வந்து துரியோதனை சரி, துரோணாச்சாரியம் சரி, பீஷ்மர் எல்லாத்தையும் அழிச்சிட முடியும். அவருக்கு சுதர்ஷன் சக்கரா வந்து வைகுண்டத்தில் வந்து ஒரு வினாடி இருக்கிறது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு. ஆனால் இருந்தாலும் அர்ஜுனனை போர் செய்ய சொல்றார். ஏன் அர்ஜுனை போர் செய்ய சொல்றார்? வாட்ஸ் த ரீசன்? என்ன காரணம்? நீ சண்டை போடு, நான் உனக்கு தேரோட்டிய வரேன், நீ சண்டை போடு. கிருஷ்ணன் நினைச்ச கொள்ளலாம் தானே, ஆனால் அவர் பண்ணலை. ஏன் பண்ணலை சொல்லுமா? கிருஷ்ணர் கொன்னா மோட்சம் அடைஞ்சிருவாங்க. சரி, அர்ஜுனன் கொன்னா மோட்சம் கிடையாது, கிருஷ்ணர் கொன்னா மோட்சம் உண்டு. பிரபுபதா சொன்னாரு, குருக்ஷேத்திர போர்க்காலத்தில் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே, இந்த குருக்ஷேத்திரமானது புனித ஸ்தானம் குருக்ஷேத்திரம். கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ தெய்வீகமானது. அப்ப கிருஷ்ணனுடைய இருக்கிற இடத்துல, தெய்வீகமான இந்த இடத்துல கூட எதெல்லாம் இறக்குறாங்களோ அந்த போர்க்காலத்தில் எல்லாருக்கும் மோட்சம் உண்டு. இது அர்ஜுனனுக்கு ஏன் அது கொடுத்தாருன்னா, நீ இந்த போர் செய், நீ கௌரவர்களை வெல்லணும் அப்படின்றாரு. ஏன்னு சொன்னா எல்லாம் புகழும் கிரெடிட் வந்து அர்ஜுனனுக்கு கொடுக்கணும். அவர் பக்தர், நான் எடுத்துக்க கூடாது, என்னுடைய பக்தர்களுக்கு அர்ஜுனனுக்கு நீ உனக்கு கொடுக்கணும். அதனால தான் அந்த போர்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில் வந்து அந்த ராஜ்யத்தை அப்படியே அர்ஜுனனுக்கு கொடுத்துட்டு போறார். அவர் சண்டை கொள்ள தானே தேர்தல் இருந்தாரு. அதுதான் பக்தர்கள், அதுதான் கிருஷ்ணன் ரொம்ப கருணாங்க. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சவுத் இந்தியா போகும்பொழுது ஒரு கோவிலில் வந்து பெருமாள் பகவான் தரிசனம் எடுக்க போயிருந்தார். தரிசனம் எடுக்க போகும்பொழுது அங்கே வந்து ஒரு பிராமணர் வந்து பகவத்கீதையை பார்த்துக்கிட்டு அழுந்துக்கிட்டே இருக்கிறாராம். அப்போ அங்குள்ள சில பிராமணர்களை பார்த்து வெடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியும் வந்து படிக்காதவங்க முட்டாளுக்கு படிப்பறிவே கிடையாது அந்த பிராமணர் சொல்லி. அப்போ இந்த புத்தகத்தை எடுத்து, இந்த பகவத்கீதை எடுத்து இப்படியே பார்த்துட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்க, இவனுக்கு தான் படிக்க தெரியாது, முட்டாள் லட்சம் அவன் புத்தகத்தை போய் படிச்சுட்டு இப்படி பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாம் கேள்வி பண்ணுவாங்க. இது சைத்தன்ய மகாபிரபு போய் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ அவர் புத்தகத்தை போய் பார்த்துக்கிட்டு கண்ணில் தண்ணியாக வந்துட்டு அழுந்துட்டு இருப்பார். அவர் சைத்தன்ய மகாபிரபு வந்து பார்ப்பாரு, நீ இந்த பகவத்கீதை பார்த்து பார்த்து அழுவுறியே ஏன்? அப்போ சொல்லுது மகாபிரபு,
என்னுடைய குரு மகாராஜ் அன்றாடம் அவருடைய கட்டளை ஆர்டர் அன்றாடம் பகவத்கீதை படிக்க சொன்னார். ஆனால் நான் படிப்பது கிடையாது, நான் ஒரு முட்டாள். அப்புறம் மகாத்மா கேட்குறேன், சரி உனக்கு படிப்பது கிடையாது, அப்பயே நீ பகவத்கீதை பார்த்து அழுந்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த பிராமணர் சொல்லுவார், எனக்கு படிப்பது கிடையாது, நான் இதை பார்த்து அழுகலை, இதை பார்த்து அழுகுறேன்னு சொன்னார். பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் எப்பேற்பட்டவர்? ஒரு அர்ஜுனுக்கு வந்து தேர் ஓட்டியாக வர்றார். இப்ப கடா சுல்தான் உங்களோட காடி ஓட்டினா உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? இந்த கடா சுல்தான் வந்து உங்க கார் ஓட்டினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொறுமையா தானே இருக்கும், ஆமா இல்லைங்களா? அதே போல எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, அவர் சுத்தானே வந்து ஒரு காரி ஓட்டுறாங்க, பெரிய ஆச்சரியப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அதே போல அர்ஜுனனுக்காக கிருஷ்ண தேர் ஓட்டுறாங்கன்னாக்கா அப்ப பகவான் எவ்வளோ பெரிய கீழே இறங்கி அவர் ஓட்டுறேன். இதுதான் அவருக்குள்ள பாசம், பக்தர்களுள்ள பாசம் சொல்லிட்டு இது பார்த்து அழுந்தார். அப்ப சைத்தன்ய மகாபிரபு உடனே அவர் கட்டி அணிச்சிய சொன்னாரா, நீ தான் பகவத்கீதை புரிஞ்சிருக்கிற அப்படின்னு சொன்னார். ஏன்னா அது அடிப்படை என்னன்னாக்கா சரண்டர், பகவானுக்கு சரணம் அடைகிறார் அர்ஜுனன். அதுதான் தகுதி. பக்தர்களுடைய தகுதி சொன்னாக்கா டிவோட்டி குவாலிஃபிகேஷன் சிம்பிளி சரண்டர், சிம்பிளிசிட்டி, சிம்பிளிசிட்டி இருக்கும். அது சரணமானது கிருஷ்ணன். பக்தர்கள் சரணம், விஷ்ணு சரணம். சரிதான் ஒரு பக்தருக்காக ஒரு முறை நாகமணி வந்து என்ன செஞ்சார், வைகுண்டத்துக்கு போனார். வைகுண்டத்துக்கு போயிட்டு நாராயணன் கேட்கிறார், பகவான் உங்களுடைய பக்தர்கள் வைஷ்ணவர்கள் வந்து ஏன் ரொம்ப ஸ்பெஷல்? What they are great? What's so great about your Vaishnava devotees? அப்படின்னு கேட்கிறார் பெருமாள். ஏன் உங்களுடைய பக்தர் வந்து இவ்வளவு பெருமையா இருக்கிறாங்க, இவ்வளவு ஃபேமஸா இருக்காங்க? அப்ப நாராயணன் சொன்னாரு, சரி உன்னுடைய டவுட் நான் கிளியர் பண்றேன். நீ பூலோகத்துக்கு போயிட்டு அந்த பெரிய ஒரு அரச மரம் இருக்கும், அந்த அரச மரம் வந்து ஒரு புழு இருக்கும், அந்த அரச மரத்துல ஒரு புழு இருக்கும், அந்த புழுக்கிட்ட போய் நீ கேளு, ஏன் பகவானுடைய பக்தர்கள் ரொம்ப சிறப்பு, ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு கேள்வி வந்து அந்த புழுக்கிட்ட போய் கேளுன்னு சொன்னாங்க. அப்ப நானும் கொஞ்சம் யோசிச்சேன், மனசுல கேட்டா பரவாயில்ல, ஆனால் இவர் போய் புழுவை கேட்டு சொல்லிட்டு பரவாயில்ல. பூலோகத்துக்கு நாரதமுனி வர நேராக அந்த அரச மரத்துக்கு போயிட்டு அந்த புழுவை பார்த்தாரு. அந்த புழுவை பார்த்துட்டு அந்த புழுவிட்ட கேட்க வாய்ப்பு திறந்தாரு. புழு வந்து ஒரு பெரிய குறி வந்து அந்த புழுவை சாப்பாடுக்காக எடுத்துட்டு போயிடுச்சு. கேட்க முடியலையா, மனசு கஷ்டம். மறுபடியும் வைகுண்டத்துக்கு போயிட்டார். அந்த வைகுண்டத்துக்கு போயிட்டு நாராயணன் சொல்றாரு, பகவானே என்னால கேட்க முடியல, ஏன்னா நான் கேட்கறதுக்கு முன்பே அந்த குறி வந்து அந்த புழுவை சாப்பிட்டு போயிடுச்சு. மறுபடியும் சொல்ற, சரி இப்ப திரும்பி நீ பூலோகத்துக்கு போ, அங்க வந்து ஒரு பசு கண்ணு போடுறது, கண்ணுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டிக்கிட்டு நீ போய் கேளு அப்படின்னு. மறுபடியும் 4 மணி வராரு, வந்துட்டு அந்த கண்ணுக்குட்டிக்கு கேட்கிறார். அதாவது ஏன் வைஷ்ணவருக்கு வந்து ரொம்ப சிறப்பாக போய் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த கண்ணுக்குட்டி செத்து போச்சு. இவர் பார்க்கறது என்ன நடக்குதுங்க, புழு செத்து போச்சு, கண்ணுக்குட்டி செத்து போச்சு, எது நான் இது தவற சொல்லி நான் தவறு பண்ணி சொல்லிட்டு மறுபடியும் வைகுண்டத்துக்கு போயிட்டார். போயிட்டு அந்த பெருமாள் விட்டு கிருஷ்ணன் சொல்றாரு, பகவான் என்னமே நடந்துச்சு. அப்புறம் சொல்றாரு, ஓகே அப்படியா, சரி மறுபடியும் கூட நான் போகிறேன், நான் போகிறப்பெல்லாம் செத்து போகுது, அப்போ நான் கொலகாரம் சொல்லிடுவேன், வேணான்னு சொல்லிட்டு பரவாயில்ல இந்த முறை நீ போ. அங்கே போயிட்டு ஒரு அரசன் ரொம்ப வருஷமா அவனுக்கு ஒரு பிள்ளை இல்லை, இப்போதான் குழந்தை பிறந்திருக்கு, நீ போயிட்டு அந்த குழந்தைய கேளுன்னு சொன்னார். அப்போ 4 மணி கொஞ்சம் அச்சப்பட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல, பகவான் தாண்டி போய் கேட்க சொல்ல வர மறுபடியும் உள்ளது வந்த பிறகு அந்த அரண்மனைக்கு வர்றாரு. அந்த அரசன் பார்க்குறாரு, ஓ 4 மணி
நீங்க பெரியவர் வைஷ்ணவர் பகவானுடைய பக்தர், இன்னைக்கு என் குழந்தை பார்க்க வந்திருக்கிறீங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க, பிளஸிங் கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு நாதமணி கேட்டாரு, குழந்தை எங்க இருக்கு, நான் பார்க்கலாமாங்க. அந்த அறைக்குள்ள இருக்கு, தொட்டில இருக்கு, போய் பாருங்க. அப்புறம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பிஸியா. அப்ப அந்த தொட்டிக்குள்ள குழந்தை இருக்கு. நாதமணி மெதுவா போயிட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்க போற. என்ன கேட்க போற? சிறந்தவர்கள். அப்படி வாயை திறந்தாரு, அந்த குழந்தை செத்து போயிடுச்சு. நீங்க கேட்பீங்களா? அப்படியே புழு செத்து போயிடுச்சு, மாடு செத்துச்சு, இப்ப போயிட்டு குழந்தை செத்து, நீங்க கேட்பீங்களா? அந்த மாதிரி யாருக்கா தைரியம் இருக்கு உங்களுக்கு? யாருக்கும் தைரியம் கிடையாது. நாகமணி கேட்கறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை இறந்துச்சு. இறந்த பிறகு அந்த ஆன்மா இருக்குமா, ஆத்மா, அந்த ஆத்மா இருந்து நாகமணிக்கு அப்படியே நமஸ்காரம் சொல்லி, நாகமணியை மிக்க நன்றி, நான் பெரிய பாகியசாலி, எனக்கு மோட்சம், மிக்க நன்றி. அப்ப நாகமணி கேட்கிற, நீ ஏன் எனக்கு நன்றி சொல்றேன்? நான் ஏன் உங்களுக்கு நன்றி சொன்னாக்கா, உங்களை முதல் முறையாக நான் பார்க்கும் பொழுது நான் புழுவாக இருந்தேன். முதல் முறையாக உங்களை பார்த்ததே நான் புழுவா இருந்தேன். அப்ப நான் செத்து விட்டேன். ஒரு குருவி வந்து சாப்பிட்டுச்சு. மறுபடியும் நீங்க வந்தீங்க பாருங்க, கண்ணுக்குட்டியாக இருந்தேன். அப்பயும் உங்களை நான் பார்த்தேன், செத்து போயிட்டேன். இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க, இந்த ஜட உடல் எடுத்திருக்கேன், உங்களை பார்த்தேன், நான் செத்துட்டேன். இப்போ வைகுண்டத்திலிருந்து வாகனம் வருது என்னை கூட்டிட்டு போறதுக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? இதுல இருந்து என்ன தெரியுது சொல்லுங்க? இதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்? ஒவ்வொரு முறை நாரதனுடைய சத்சங்கா, அவருடைய அசோசியேஷன் சொல்றீங்களா, அவருடைய தொடர்பு, அந்த அசோசியேஷன் சத்சங்கனால தான் ஒவ்வொரு பிரிவி நம்ம முன்னேறி அடுத்த பிரிவு நல்ல ஒரு பிரிவுகள் எடுத்து கடைசியாக வைகுண்டத்துக்கு அந்த ஆத்மா போகும். நாதமணி உடனே போயிட்டு பெருமாள் பார்க்கிறாரு. இந்த மாரி நான் பார்க்கல அப்படின்னு. இப்ப தெரியுதா என் பக்தர்கள் எவ்வளவு சிறப்பு? ஸோ வைஷ்ணவர்கள் ரொம்ப முக்கியம். வைஷ்ணவர்கள் அதனால கிருஷ்ணருக்கு இன்னொரு பெயர் பக்த வத்சலன் பெயர். பக்த வத்சலன் சொன்னாக்கா பக்தர்கள் எப்பவுமே அவர் இதயத்தில் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய இதயத்தில் யார் இருக்கிறாங்க? நம்முடைய இதயத்தில் யார் இருக்கிறாங்க? பரமாத்மா இருக்கிறார். கிருஷ்ணனுடைய இதயத்தில் யார் இருக்கா? பக்தர்கள் இருக்காங்க. பக்தர்களுக்காக எதை வேணா செய்வார். பக்தர்களுக்காக எது வேணாலும் செய்வார். அதனால நம்ம அன்றாடி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம 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 ஹரே. இப்படி ஜபிக்கும் பொழுது இதோடைய அர்த்தம் என்ன? இதோடைய அர்த்தம் என்ன? நீங்க அன்னாடி ஜபிக்கிறீங்க, இதோட அர்த்தம் என்ன? பகவானே உங்களுடைய சேவையில என்ன ஈடுபடுத்தணும் சார். உங்களுடைய சேவையை நீங்க ஈடுபடுத்துங்க. ஈடுபடுத்தும் பொழுது நம்முடைய எண்ணம், சிந்தனைகள், புலன்கள் எல்லாமே தூய்மைப்படும். ஏன்னா ஹரிநாம சங்கீர்த்தனம் கேட்கிறோம், ஜபிக்கிறோம், சேவைகளை செய்யறோம், பிரசாதத்தை சாப்பிடுறோம், எல்லாமே ஆன்மீக செயல்களை செய்யறதுனால நம்முடைய எல்லா புலன்களும் திருப்தி அடையும். எல்லா புலன்களும் திருப்தி அடையும். இதுதான் சீக்ரெட், இதுதான் அந்த ரகசியம். சர்வபாதி வினிர்முக்த தத்பிரவேண நிர்மலம் ரிஷிகேஷ ரிஷிகேன சேவனம் பக்தி. பகவான் புலன்களுக்கு அது ரிஷிகேஷ் அவருக்கு பெயர். அப்ப கிருஷ்ணருக்கு நம்ம எதெல்லாம் செஞ்சு அவரை சந்தோஷப்படுத்துறோமோ தானாகவே நம்முடைய புலன்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே தூய்மைப்படும், சந்தோஷப்படும். இதுதான் சீக்ரெட், ரகசியம்.
அதனால தான் பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றாரு, இந்த உபதேசம் பெரிய ரகசியம் வந்து உனக்கு நான் சொல்றேன் அர்ஜுனா சொல்றேன், ஏன்னா நீ என்னுடைய பக்தன். அதே ரகசியம் தான் நம்ம இப்போ பக்தராக இருக்கோம், நம்மளுக்கு இந்த ரகசியத்தை தெரியுது. அப்போ நம்ம இதை பயிற்சி செய்யணும். நம்முடைய சாதனைகள், நம்முடைய பக்தி வந்து சிறப்பாக சொல்லணும்னாக்கா அன்றாடிக்கும் பகவானுடைய தொடர்பு வைக்கணும். இன்னைக்கு இந்த உலகத்தை நம்ம எப்படி தொடர்பு வச்சுக்கிறோம்? மற்றவர்கள்ட்ட நம்ம எப்படி தொடர்பு வச்சுக்கிறோம்? ஹேண்ட்ஃபோன் வழியாக, வேற இமெயில், வேற யூடியூப், வாட்ஸ்அப், ஸ்கைப், டெலிகிராம், வேற what is that? டிக்டாக், வேற வேற என்ன இருக்கு? இன்ஸ்டாகிராம், வேற ஸ்னாப்சாட், வேற எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஏன்னா உலகத்தோட நம்ம வந்து பார்க்கணும், கலந்துக்கணும், தொடர்பு வச்சுக்கிறதுக்காக இவ்வளோ வசதிகள் இருக்கு. இந்த 24 மணி நேரத்தில் சாதாரண ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னாக்கா அவன் எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும்? எத்தனை மணி நேரம்? 8லேருந்து 12. ஓவர் டைம்னா 12, 8 மணி நேரம். சரி, எத்தனை மணி நேரம் தூங்குறாங்க? 8 மணி நேரம். சரி, 8 மணி நேரம், 16 போச்சு, மிச்சம் 8. அந்த 8 மணி நேரத்தில் 8 மணி நேரம் பணம் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம். 2.5, அது 2.5 வேற. எவ்வளோ நேரம் வேணும் டிவி பார்க்கறதுக்கு? 2 மணி நேரம் போதுங்களா? இல்லை அப்புறம் 10 போடுவோம், ஏன்னா இன்னொரு சீரியல் வரும். சரி, 2 மணி நேரம் கொடுக்கணும் படம் பாருங்க, மிச்சம் எவ்வளோ நேரம் இருக்கு? 6 மணி நேரம். 6 மணி நேரத்துக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் சாப்பிட்றீங்க? காலையில், மத்தியானம், சாயந்தரம், ராத்திரி, எவ்வளோ நேரம் உங்களுக்கு வேணும் சாப்பிட்றதுக்கு? போனவர் என்னாஃபா போதுமா? 1 மணி நேரம் பேசிக்கிட்டு சாப்பிடுவோம், சமைக்க. சரி, 2 மணி நேரம் கொடுத்துருங்க, எடுத்துங்க. மிச்சம் எவ்வளோ நேரம் இருக்கு? 4 மணி நேரம். 4 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் வாட்ஸ்அப்? எவ்வளோ நேரம் வேணும் வாட்ஸ்அப்புக்கு? சரி, 1 மணி நேரம் எடுத்துங்க. வாட்ஸ்அப் வந்து 1 மணி நேரம் எடுத்துங்க வரும். அப்புறம் டிக்டாக் பார்க்கறதுக்கு சரி 1 மணி நேரம் டிக்டாக் எடுத்துங்க. அப்புறம் உங்கள் சொந்த மூஞ்சி பார்க்கறதுக்கு, சொந்த மூஞ்சி பார்க்கறது என்ன தெரியுங்களா? என்னது? ஃபேஸ்புக். சொந்த மூஞ்சி பார்க்கறது ஃபேஸ்புக். அது எவ்வளோ நேரம் வேணும்? 1 மணி நேரம் எடுத்துங்க. மிச்சம் எவ்வளோ இருக்கு? 1 மணி நேரம். அப்புறம் ஃபோன் அடித்து கதை பேசுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோட எவ்வளோ நேரம் வேணும்? 1 மணி நேரமா? சரி, எடுத்துங்க. ஜபிக்கிறதுக்கு டைம், பகவான் நினைக்கிறதுக்கு டைம், கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுக்கு டைம், பகவத்கீதை படிக்கிறதுக்கு டைம், இதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஆனால் மற்ற விஷயங்களுக்கு டைம் இருக்கு. ஏன் தெரியுங்களா? நம்மளுக்கு முக்கியம் தெரியல. அதுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அதுதான் வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்முடைய சொந்தக்காரங்க தாத்தா பாட்டியில இறந்துட்டாங்க இல்லைங்களா? இவங்க இறக்கிறதுக்கு முன்ன அவங்களுக்கு என்ன அறிகுறி எதுவும் வந்துச்சாங்க? மெசேஜ் எதுவும் வந்துச்சுங்களா? நம்ம அம்மா அப்பா பாட்டியெல்லாம் இறந்துட்டாங்களே, அவங்களுக்கு எதுவும் மெசேஜ் வந்துச்சா? நீங்கள் எத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு சாவ போறீங்க மெசேஜ் வந்துச்சுங்களா? இல்லை இமெயில் வந்துச்சு உங்களுக்கு? இல்லை போஸ்டல் லெட்டர் வந்துச்சா? வந்துச்சுங்களா? யாருக்கு வந்திருக்குங்களா? வந்ததில்லை. ஆனால் இறப்பு எப்படி வரும்? வர நேரத்தில் கரெக்டாக வரும். வர நேரத்தில் கரெக்டாக வரும். அப்போ இந்த டிக்டாக்கு, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதுக்கெல்லாம் பண்ணுறோம். ஆனால் இதை நம்ம மறந்துடுறோம். இறப்புன்னு ஒன்று இருக்கு, மறந்துடுறோம் பார்த்தீங்களா?
அது எந்த நேரத்தில் வந்துச்சுனாக்கா எதுவுமே பார்க்காது, ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப் எதுவுமே பார்க்காது, வந்துச்சுன்னா கொண்டு போயிடும், அவ்வளோதான். அதனால்தான் தர்மராஜ் வந்து யம தர்மனை கேட்டான். யமதர்மன் தர்மராஜ் கேட்டான், இந்த உலகத்தில் வந்து பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன, சர்ப்ரைஸ். அவர் சொன்னாரு, ஆஹானி ஆஹானி பூத்தானி கச்சந்தி யமாலயம். ஒவ்வொரு செகண்ட் வினாடியில் வந்து இறப்பு வந்து கதவு வாசல் தட்டிக்கிட்டு இருக்கு. ஆமா, அதுதானே வாழ்க்கை நிச்சயதாக ஒரு இது இறப்பு. இப்போ பிறக்கிறது நம்மளுக்கு தெரியுதாங்களே, டாக்டர் சொல்லிடுறாரு, இன்னும் 2 மாதம் குழந்தை பிறந்துடும். அவளைங்களா கல்யாண டேட் தெரியுங்களா? தெரியும் தானே? அதெல்லாம் தெரியும். பர்த்டே டேட்லாம் தெரியுங்களா? தெரியும். வளக்காப்பு தெரியும். இறப்பு தெரியாது. இது ஒன்று தான் நமக்கு தெரியாது. அதுதான் நம்ம பிரச்சனையே. தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், இன்னைக்கு வந்து அடுத்த மாதம் இதே மாதத்தில் இதே டைமில் இதே தேதியில் என்னோட இறப்பு கன்ஃபார்ம்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி நீங்கள் பரவாயில்ல பிரபு, நீங்கள் சுகர் வச்சுன்னு உட்காந்து கேட்டு மற்றவங்க எப்படி என்ன செய்வாங்க நேரம் பயந்து ஏதோ சாவு தெரிஞ்சிச்சு அப்படியே பயந்து போய் சாவணும். அப்ப என்ன பண்ணுவாங்க சில பேர், டைம் பார்த்துக்கிட்டே இருக்குமா, அப்போ அவ்வளோதான் என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கை. சொல்லிடுவேன், நான் எத்தனை சாப்பிட்றேன், எல்லாம் வந்து ப்ளீஸ் தயவு செய்து வந்துடுங்க, ப்ளீஸ் இதான் என்னோட நல்ல நான் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்க அந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா? நீங்கள் சொல்லுவீங்களா? ஃபோன் அடிச்சு, இந்த பாரு நல்ல நாள், அடுத்த மாதத்துக்கு நான் தேதியில் நான் சாப்பிட்றேன், தயவு செய்து வந்துடு, குடும்பத்தோடு வந்துடுங்க. அப்படியே சொல்லவே மாட்டோம். பயம். எப்படி சொல்லுவோம்? பர்த்டே சொல்லுவோம், வளக்காப்பு சொல்லுவோம், கல்யாணத்தை சொல்லுவோம், எல்லாத்தையும் சொல்லுவோம், பர்சன் போடுறது சொல்லுவோம், நிச்சயம் பண்ணுறது சொல்லுவோம். ஆனால் சாப்பிட்றது மட்டும் சொல்லவே மாட்டோம். பயம். அப்படிதான் ஒருத்தர் மார்க்கெட்டுக்கு போகணும். மனைவி சொன்னாங்க, மார்க்கெட் விட்டு காய்கறி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. இவன் சரி ஒரு பாஸ்கெட் எடுத்துட்டு மார்க்கெட் போகணும். மார்க்கெட் போகும்போது ஒரே கூட்டமாக இருந்துச்சு. ஒரே கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்தை அப்படியே எட்டி பார்த்தான். நடுத்தருள் வந்து ஒருத்தர் செத்து போய் கிடந்தான். இப்போ எல்லாம் பரதாபம் பட்டாங்க, ஐயோ பாவமே பாவமே. இப்போ நம்ம பரதாபம் பண்ணுங்க, நல்லதாக இருந்தாரு, பாவம் திடீர்னு போயிட்டாரு, பரதாபம் பண்ணுறோம் தானே. ஒரு அம்மா இறந்தாங்கன்னா பாட்டி இருந்தாங்க, நல்லா இருந்தாங்கப்பா, பாவம் திடீர்னு போயிட்டாங்க, அப்படிதான் பரதாபம் பண்ணுறோம். அதே போல் இவன் பரதாபப்பட்டானா பின்னாடி தோல் ஒருத்தர் தட்டினா, தோல் திரும்பி பார்த்து யமதர்மன் பின்னாடி நிற்கிறாரு. என்ன பார்க்குறேன்னாரு, இல்லை அவன் செத்து போயிருந்தானா? ஆமாம், அவனுக்கு இன்னைக்கு தான் தேதி, அதான் நான் வந்து எடுத்துகிட்டு பார்த்துருந்தேன். ஓ அப்படி நீங்கள் யாருங்க? நான் தான் யமதர்மன் அப்படின்னா. அப்போ இந்த யமதர்மன் அவனை பார்த்து கேட்டானா, உன் வீடு எங்க இருக்குன்னு கேட்டான். உன் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டானா. அவன் ஒன்றும் சொல்லாமல் ஒரே ஓட்டம் வீட்டுக்கு போயிட்டு கதவுலாம் அடைச்சிட்டு மனைவியை கூப்பிட்டு சொல்லணும், இந்தமாரி நடந்துச்சு மார்க்கெட்டில், அப்போ நீங்கள் என்னங்க பண்ணீங்கன்னு. அவருக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் கேட்டார். நீங்கள் சொன்னீங்களான்னு. நான் சொல்லவே இல்லை, உடையான்ட்டான். ரொம்ப நல்லது. அப்புறம் அவனுக்கு ஒரே பயம் வந்துருச்சு, எப்படியாவது யமதர்மன் கண்டுபிடிச்சி வந்துடுவாருங்க. அவனுக்கு ஒரே பயம் 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 சொல்லிட்டு மனைவி சொன்னாங்க, என்ன பண்ணுறது தெரியலன்னு. நீ என்னங்க பண்ண போகிறீங்கன்னு. அதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மனைவி சொன்னாங்க, இங்கே நான் ஒரு ஐட்டம் கொடுத்தேன், நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் துணியெல்லாம் எடுத்துகிட்டு பின்னாடி வாசலில் குசினி பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி அப்படியே எடுத்துகிட்டு போய் போய் எங்கே போகிறதுனாக்கா திருப்பதிக்கு போயிருக்கு. திருப்பதி. ஏன்னா அங்கே போனால் யார் இருக்கா? பாலாஜி இருக்காரு. பாலாஜி யமதர்மன் வருவாரா? வரமாட்டாரு. அதான் பெருமாள் ஆச்சு. எப்படி ஒரு யமதர்மன்? இவருக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல நம்ம தப்பிச்சாலும் சொல்லிட்டு பேக்கெல்லாம் எடுத்து போயிட்டான். மறுநாள் யமதர்மன் அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டார்.
கண்டுபிடிச்சு வந்த பிறகு கதவு தட்டுறாரு. அப்போ மனைவி கேட்குறாங்க, யாருங்க அப்படின்னா, நான் தான் யமதர்மன். உங்களுக்கு என்ன வேணும்? நேற்று உங்கள் ஹஸ்பண்ட் என்னை மீட் பண்ணேன் மார்க்கெட்டில். அப்போ அவர் சொன்ன உங்கள் வீடு எங்கன்னா அவர் சொல்லாமல் வந்துட்டாரு. நான் இங்கேருந்து கேள்விப்பட்டு கஷ்டப்பட்டு வீட்டு அட்ரஸ் தேடி நான் வந்துட்டேன் அப்படின்னா. கிருஷ்ணபுரம் கேட்டேன், நான் தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டேன்னு சொன்னேன். வந்த பிறகு ஏன் வந்தீங்கன்னா, இல்லை இன்னைக்கு உங்களுடைய ஹஸ்பண்ட் இன்னைக்கு தான் அவருடைய அப்பாயின்மெண்ட் அப்படின்னா. அப்படின்னு என்ன அர்த்தம்? உயிரெழுத்து வந்திருக்காங்க அர்த்தம். என் மனைவி ஒரே சந்தோஷமா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவர் யமதர்மன் கேட்டாரா, நீ ஏன் சந்தோஷமா இருக்கிறதுனால? நீங்க வருவீங்க எனக்கு தெரியும், என் ஹஸ்பண்டுக்கும் தெரியும். அதனால என்னுடைய ஹஸ்பண்ட் நான் எங்க அனுப்புனேன்? திருப்பதிக்கு பாலாஜி கிட்ட அனுப்பிட்டேன். ஏன் அங்கே அனுப்பினேன்? ஏன் அனுப்பினாங்க? ஏன் யமதர்மன் போக மாட்டேது தானே சொல்லிட்ட பிறகு யமதர்மன் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. கேட்டாங்க, நீங்க ஏன் சிரிக்கிறீங்க கேட்டாங்க. அப்ப யமதர்மன் சொன்னாராம், நான் ஏன் இங்க வந்தேன் தெரியுங்களா? உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து இங்க இல்லை, திருப்பதியில சொல்றதுக்கு வந்தேன். ஆனா அவர் முன்கூட்டியே போயிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குனாரா. சரிங்களா? அதுதான் நம்முடைய கர்மா. எப்படி வளர்ச்சுன்னு தெரியாது. ஆமா இல்லைங்களா? தெரியாது. அதே மாதிரிதான் யமதர்மன் ஒரு கோபிக்கெல்லாம் ஒருத்தர் கோபி குடிச்சிட்டு இருந்தான். யமதர்மன் வந்தான். யமதர்மன் வந்துட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து வந்தான். இந்த லிஸ்ட்டில் எடுத்து வந்து சொன்னாராம் உன் பேர் இதில் இருக்குன்னாராம். அப்படியே ஆமாம், வெவ்வேறு 10வது இருக்கு உன் பேர். அப்புறம் இன்னொருத்தர் பார்த்து கேட்டான், உன் பேர் இதில் இருக்குண்ணா. எத்தனை இருக்கேன்? 1வது இருக்கு அப்படின்னா. அப்புறம் அவனுக்கு மனசு ஓடி போய் யோசிக்கிறாங்க, என்ன பண்றது என்ன பண்றது. அப்புறம் யமதர்மன் சொன்னாங்க, யமதர்மனே நீங்க வந்து நரகத்துலேருந்து வந்திருக்கீங்க இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா, ஒரு கோபி இருக்கீங்க. சரி, நீ சாப்பிட தெரிஞ்சு கூட அவனுக்கு காஃபி ஆஃபர் பண்ணுறதுக்கே நல்ல மனசு வாங்கி பரவாயில்ல சொல்லு ஒரு கப்புங்க. அந்த கோப்பியில் என்ன செஞ்சா தூக்கு மாத்திரை கொடுப்பான். தூக்கு மாத்திரை கொடுப்பான். தூக்கு மாத்திரை கலக்கி யமதர்மன் கொடுத்தாரு. யமதர்மன் போய் குடிச்சிட்டு என்ன செஞ்சாரு? படுத்துட்டாரு. அப்போ அந்த ஸ்லீப் கையில் வச்சிருந்தார்ல, அந்த ஸ்லீப் எடுத்துட்டு அந்த மதோட பேர் இருக்குல்ல அது அழிச்சிட்டு கீழே 10வது போட்டான். கீழே 10வது போட்டேன். ஏன்னா டைம் இருக்கு இல்லையா, 1 2 3 இருக்கிறதுக்கு தப்பிச்சிடலாம்ல. அப்புறம் கொஞ்ச நேரம் பிறகு யமதர்மன் அப்படியே ஏஞ்சான். அது ஏச்சு சொன்னான், நான் நினைக்கிறேன் ரொம்ப டயர்ட் இருக்காத பிறகு தூங்கிட்டேன். அவன் எப்பா சொன்னான், நீ ரொம்ப நல்லவன், நீ முதலாவது வந்து உன் உயிர் எடுப்பதை தெரிஞ்சு கூட நீ எனக்கு காஃபி கொடுத்துருக்கல, ரொம்ப நல்ல மனுஷன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நான் ஒரு முடிவு வந்திருக்கேன். முதல்ல முன்ன எடுக்கல, முதல் நம்பருக்கு பேர் இருக்கல எடுக்கிறேன். நான் கீழே 10வது போயிடுறேன். 10வது 10வது யாருக்கு இருக்கு? 50 தான் இருக்கு. அந்த மாதிரி நம்ம சில நேரம் யமனுக்கு மேல் யமனை நினைப்போம், ஆனால் அவருமே கட்டி சார். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நிச்சயம் கிடையாது, இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கணும். அதனால பிரபுபா சொன்னாரு, கிருஷ்ண பக்திக்கு உடனே நம்ம எடுத்து பயிற்சி செய்யணும். அதுக்கு நேரம் காலம் கிடையாது, ஜபிக்கிறதுக்கு நேரம் காலம் கிடையாது. எப்பயும் உட்காந்து ஜபிக்கலாம், பகவத்கீதை எப்பயும் படிக்கணும், ரொம்ப முக்கியம். ஏன்னா பக்தர்கள் வந்து அவங்கள தயார்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி ஜபிச்சுக்கிட்டு பகவத்கீதை சாஸ்திரம் படிச்சுக்கிட்டு பிரசாதம் சாப்பிட்டுக்கிட்டு எதுக்கு நம்ம இதெல்லாம் செய்யணும்னாக்கா நம்மளே தயார்படுத்திக்கிறோம். அடுத்த டெஸ்டினேஷனுக்கு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிறோம். இந்த வாழ்க்கையில சொத்து சுகம் சொந்தம் பந்தம் உறவினர்கள் நண்பர்கள் யாருமே நம்ம கூட வரமாட்டாங்க.
என்னன்னாக்கா அண்ணன் தம்பி சண்டை போடுறாங்க அந்த சொத்துக்கு. அண்ணன் தம்பி கூட பிறந்தது ஒரே ரத்த உறவு சண்டை போடுறாங்க. என்ன உறவு இது? அக்கா தங்கச்சி சண்டை போடுறாங்க, அண்ணன் தங்கச்சி சண்டை போடுறாங்க ப்ராப்பர்ட்டி சொத்துக்காக. இது என்ன பாசம்? அப்பா உயிரோடு இருக்கிறது அந்த பாசம், செத்த பிறகு ப்ராப்பர்ட்டி மேல பாசம். பிரபு சொன்னதெல்லாம் ஆர்டிஃபிஷியல், டெம்பரரி, தற்காலிகம், நிரந்தரம் கிடையாது. உண்மையான நிரந்தரன்றது நம்முடைய சம்பந்தம், அந்த உறவு சொல்றது பகவானு கூட ஏற்படுத்துறது. அது உண்மையான சம்பந்தம், அது உண்மையான உறவு. அந்த உறவை நம்ம ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக தான் அன்றாடைக்கு இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம. ஸோ இப்படி தான் பக்தர்கள் வந்து ஏதோ ஒரு கஷ்டத்தை எதை பயிற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து பிளான் எஸ்டேட் மாடவம் தெரியுங்களா? பிளான் எஸ்டேட் நிறைய பக்தர்கள், இந்த பக்தர்கள் நிறைய பிளான் எஸ்டேட் பக்தர்கள் இருக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் பக்தி பயிற்சி செய்யறதுக்கு போராட்டமாக தான் இருந்தது. கோயிலாக மாமூர் கோயிலில் சண்டை, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகிறது, வீடெல்லாம் எரிச்சிடும் அப்படின்னு பயமுறுத்தி நாங்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் 12 மணிக்கெலாம் பாளைய போலீஸ் நடந்து போய் ரிப்போர்ட்லாம் பண்ணி இந்தமாரி ஒரு போராட்டம் வந்து. உங்களுக்கெல்லாம் தெரியும், மாவரஹா பிரபு, தர்மேந்திர பிரபு, தூஷ்ணா பிரபு, மகாதேவ பிரபு, நாயக்க சிங்க பிரபு, பாலக்க பிரபு, நிறைய பேர், கௌர்கோபால் பிரபு, மாத்திர அம்மா இருக்கிறாங்க, நிறைய பேர், மணி பிரபு. ஸோ நிறைய பக்தர்கள் அந்த இடத்துல பார்த்தோன்னாக்கா நம்மளாம் அப்படியே போனோம்னாக்கா மோட்டர் வந்து மிரட்டுறது, நீங்களாம் ஹரே கிருஷ்ணா பயிற்சி செய்யக்கூடாது, அடிச்சிடும் உதச்சிடும் அப்படின்னு அவ்வளோ மிரட்டு. ஆனால் இருந்தாலும் அதுக்கெல்லாம் பயப்படுது. நம்மளாம் பக்தி வந்து ஒரே வழியில் கிருஷ்ணா அந்த வழியில் தான் நடக்கணும், அது எதுவுமே பயப்படுது. பக்தர் பல விதமான வழியில் வந்து பக்தர்கள் உருவாயிருக்கிறாங்க. ஒரு பக்தர் பார்த்தீங்கன்னா பல விதமாக உருவாயிருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து இந்த கிருஷ்ணனோட சேர்ந்து ரொம்ப ஆசைப்படுவோம், ரொம்ப ஆசைப்படுவோம், சந்தோஷமாக செய்வோம், ரொம்ப சந்தோஷமாக செய்வோம் இல்லைங்களா? ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஜாய்ஃபுல்லாக இருக்கும். அது எப்பவுமே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அந்த ஆனந்தம் எப்பவுமே நமக்கு கூட இருக்கும். அது இருந்துச்சுனாக்கா நம்ம எந்த கஷ்டம்னு நம்மளுக்கு தெரியாது. அது கிருஷ்ணா நல்லா பார்த்துக்குவார். அந்த வகையில் தான் என்னோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணா ஏதோ ஒரு வகையில் நல்ல வழியை காட்டியிருக்கிறேன். ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப சிரமமாக இருந்தது, சைவம் ஆகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு, வெஜிடேரியன் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அப்போலாம் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார்ம் 2 ஸ்டூடெண்ட்ஸ், மாவரா பிரபலம் ஃபார்ம் 1 ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார்ம் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரு சைவ சாப்பாடு கிடைக்க ரொம்ப கஷ்டப்படும். அதெல்லாம் என்ன செய்வோம், சொந்தமாக சமைச்சுக்குவோம். சமையல் தெரியாது, ஒன்றும் தெரியாது, என்ன சமைப்போம், ஏதோ தெரிஞ்சு சமைச்சு கிருஷ்ணருக்கு போயிடும். அப்போ அந்த பிளானஸ் ராமர் கோயிலில் போயிட்டு பக்தி செய்யறதுக்கு கூட ரொம்ப சந்தோஷம் இருக்கும். எங்கள் அப்பா வந்து ஒரே மிரட்டு, நீ ஹரே கிருஷ்ணா மாதிரி செய்யக்கூடாது, அவருக்கு ஒரே பையன் எங்கட சாமியார் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு ஒரே மிரட்டு தான். போனியா சாமி கும்பிட்டே மத்தியாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், வெள்ளிக்கிழமை வந்து லீவு இல்லைங்களா, விடுமுறை. அப்போ எல்லாரும் ராமர் கோயிலுக்கு மங்களாரத்துக்கு வாசிப்படுவோம் பக்தர்கள்லாம் காலையில். நான் வந்து எங்கள் அப்பா கூட பக்கத்துல படுத்துருக்கேன், எப்படி எச்சு போகிறது, அது சத்தம் போட்டுருக்காங்க. அதனால மகாதேவ பிரபு இருப்பார், அவரோட உதவி கேட்டேன், பிரபு எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, எனக்கு மங்களாரத்துக்கு வர ரொம்ப ஆசை தான், நான் எங்கள் அப்பா சத்தம் போட ஒரு காலையில் எழுச்சுனா. அப்போ நான் என்ன செய்யணும், எனக்கு காலையில் எழுப்பிடுறீங்களா, எப்படி எழுப்புறதுனாரு. நான் ஒரு டெக்னிக் சொல்கிறேன். நான் வந்து ஜன்னல் பக்கத்தில் தான் படுத்திருப்பேன், அங்கே தான் கண்ணாடி இருக்குல்ல, என் காலில் கயிறு கட்டி கயிறு வெளியே விட்டுருவேன். காலில் கயிறு கட்டி வெளியே விட்டுருவேன், நீங்கள் என் கால் இப்படி எழுதுங்க. அப்படிதான் நடத்தும் ஒவ்வொரு வரைக்கும். அது மோட்டர் வந்து கரெக்டாக சத்தம் போடாமல் மோட்டர் வச்சு கால் இப்படி இழுப்பது கயிறு. அப்போ என் கால் இப்படி எழுச்சி இப்படி ஒழுங்குல. அப்போ முதல்ல எழுச்சி மங்களாத்து கோயிலுக்கு போயிடும். அப்போ ஒரு தடவை நல்லா தூங்கிட்டேன். அப்புறம் வெடிஞ்சு கூட கோயிலுக்கு போறோம்னா எல்லாரும் பார்த்துட்டா, ஓ நீ மாயில இருக்கிற, மங்களாத்துக்கு வரல அப்படின்னு. நான் சொல்லி, ஏன் இப்படி பிரபு நீங்க என்ன எழுப்புறியான்னு மகாதேவ நான் கேட்டேன், பிரபு ஏன் பிரபு நீங்க என்ன எழுப்புனேன், என்னை மன்னிச்சிருங்க,
அந்த கிருஷ்ண கான்சியஸ்ன்றது அப்படி நம்ம ப்ராக்டிஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் பிரம்மச்சாரிகள்லாம் வருவாங்க. தேவதேவ பிரபு, புண்ட்ரிக் பிரபு, பக்தி விஜயானந்த சுவாமி மகாராஜ், அனந்த மகாராஜ், சிமேஷ், நிறைய பிரம்மச்சாரி வருவாங்க. ஆசையாக இருக்கும், இவ்வளோ பக்தர் பாருங்க, இந்த ஒரு கிளாமேசர் பாருங்க, நல்ல ஒரு சத்சங்கம் அது. அப்போ ஒரு ஆர்வம், ஒரு ஆசை, நான் இந்த மாதிரி ஒரு சேவை செய்யலாமே அப்படின்னு ஒரு ஆசை. எங்கள் அப்பா சொன்னார், இந்த பாரு போனியா சாமி கும்பிட்டு வந்தியா இருக்கணும், இந்த மாதிரி சாமியார் இந்த காவியம் போடுறதும் எனக்கு எல்லாம் வேணும்னு ஒரே புண்ணியம். அப்போ ஒரு நாள் லீவில் வந்து தேவதேவ பிரபு, புண்ட்ரிக் பிரபு என்ன கிரீக் தெரியுங்களா, கிரீக் சங்கீதம் கூட்டிகிட்டு போனாங்க. சங்கீதம் போயிட்டு வந்தேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வந்த பிறகு பார்த்தோம்னாக்கா ஒரே கோபமாக இருந்தேன், ரொம்ப கோபமாக இருந்தேன். எங்கடா போனேன்? இல்லை நான் போயிட்டு பத்தினி போயிட்டு வந்தேன். படிக்கிற பையன் தானே நீ அப்படின்னு ஒரே சொல்ல விட்டார். விட்டுட்டு என்ன செஞ்சார், நேராக ஆல்டருக்கு போனார். ஆல்டருக்கு போயிட்டு அங்கே நான் தனியாக ஆல்டர் வச்சுட்டேன், குரு பரம்பரா. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதுதான் கிருஷ்ண கோயில் சொல்கிறது. இந்த ஃப்ரேம் வாங்க கூட காசு இல்லை. ஏன்னா இந்த ஃப்ரேம் போடலாம், நம்ம ஃப்ரேம் போடுறோம். ஃப்ரேமில் என்ன செய்வோம், சொந்தமாக ஒரு பிளைவுட்டில் கட்டி அது பின்னாடி இந்த பேப்பர் வச்சு ஃபோட்டோ வச்சு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை பிளாஸ்டிக் வச்சு பின்னாடி பந்தேன். அப்புறம் ஸ்டாண்ட் எப்படி இந்த கேன் ட்ரிங்க் இருக்கு இல்லையா, அந்த கேன் ட்ரிங்கை கட்டியாக வெட்டி அது பின்னாடி இருக்கிற ஸ்டாண்டு. நம்ம எல்லாருக்கும் ஸ்டாண்ட் வச்சு அது எல்லாம் தூக்கி வீசினாரு, ஒன்று ஒன்றா வீசினாரு. எல்லாம் அப்படி பறக்குது. என்னடா இது இன்னும் பறக்க சொல்லி பார்த்து எல்லாம் ஓட்ட ஜாமி ஓட்டு குரு பரம்பரை பஞ்சதத்தை எல்லாம் பறக்கிறாங்க. ஐயோ கிருஷ்ணா இதுமே நடக்க சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு நேரம் எங்கே கொடுத்து தெரியுங்களா, இந்த நான் மஞ்சள் சாரி போட்டு உட்காந்துருக்காங்க, அவங்க வீட்டில் போய் கொடுத்தேன். நான் ஃபார்ம் 3. ஸோ அதை கொடுத்து எனக்கு ஒரே கவலை, ஒரே சந்தோஷம், ஒரே அழுவு. கிருஷ்ணா ஏன் என்னை எப்படி சோதிக்கிறீங்க அப்படி. அது ஒரு வாரம் பிறகு பார்த்தோன்னாக்கா ஒரு ராத்திரியில் மோட்டர் ஆக்சிடென்ட் ஆகி நடந்து வராது, தள்ளிக்கிட்டு ராத்திரி நல்லா உட்காந்துருக்கேன், அப்படியே கவலையாக உட்காந்துருக்கேன். எல்லாம் உட்காந்து வீட்டில் படம் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் கவுத்து வந்து பார்த்தோன்னா மோட்டர் எல்லாம் உடஞ்சி பண்ணி எல்லாம் ரத்தம் போய் மாடி இடிச்சு வந்திருக்காரு. அது பார்த்துட்டு எனக்கு ஒரே சந்தோஷம். சந்தோஷப்படக்கூடாதா, இன்னும் எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன எப்படி பண்ணீங்களா கிருஷ்ணா, இது பண்ணீங்களா, இதான் தண்டனை சொன்னேன். எங்க அம்மா சீ வாய் மூடுறான் அப்படின்னாங்க. அந்த ரியாக்ஷன் உடனே அண்ணிலிருந்து 2 வாரம் எங்களை மூஞ்சி பார்த்து பேச மாட்டேன். ஸோ இந்த மாரி கிருஷ்ண கான்சியஸ் அதெல்லாம் பயிற்சி செஞ்சு பக்தர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ஒரு சோதனை, எவ்வளோ ஏதோ ஒரு வகையில் வந்து கிருஷ்ணா கஷ்டப்பட்டு இந்த வழிக்கு வந்திருக்கிறாங்க. அப்படியா நம்ம வந்து இதை விடணும், இதே நம்ம நல்லா சிறப்பாக பயிற்சி செய்யக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் இல்லையா. ஸோ எவ்வளோ ஒரு வகையில் வந்துட்டோம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம் கிருஷ்ணா கிட்ட. இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா பிரபா சொன்னார், கொஞ்சம் கஷ்டப்படுங்க அந்த வாழ்க்கையில், நீங்கள் கிருஷ்ணர் போய் அடைஞ்சிடலாம். அப்போ இந்த உலகத்தை பற்றி நீங்கள் நினச்சே பார்க்க தேவையில்லை. கொஞ்சம் கஷ்டப்படணும். நம்ம வாழ்க்கை வந்து எல்லாரும் கஷ்டப்படுறோம். வேலையில் கொஞ்சம் கஷ்டம், டொலரேட் பண்ணுறோம். ஃபேமிலியில் பிரச்சனை, டொலரேட் பண்ணுறோம். பிள்ளைங்களோட பிரச்சனை, டொலரேட் பண்ணுறோம். நேபர்ஸோட பிரச்சனை, டொலரேட் பண்ணுறோம். எல்லாருக்கும் பொறுமையாக இருக்கிறோம். ஆனால் கிருஷ்ணர்கிட்ட போகிறதுக்கு நமக்கு பொறுமை கிடையாது. அந்த பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்துச்சுனாக்க நிச்சயமாக பகவான் போய் அடையலாம். அந்த பொறுமை எப்படி வரும்னு சொன்னால், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம ரொம்ப சுலபமாக இந்த கலியுகத்தில் இந்த பகவான் நாமத்தை சொன்னாலே போதும். நம்ம தியானம் பண்ணணும், தபாசி பண்ணணும், இதை விடணும் அதை விடணும், எதுவுமே தேவை. எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு
இந்த பகவான் நாமத்தை சொல்லுவோம். அவ்வளோதான். குடும்பம் இருந்தாலும் சரி, ஒரு துறவியில் இருந்தாலும் சரி, எது செய்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த நாமத்தை ஜபித்து கொண்டிருந்தாக்கா எல்லாமே முழுமையாக. இது என்ன தெரியுங்களா? என்னது இது? மோதிரம். இந்த மோதிரம் ரொம்ப விலை கிடையாது, ரொம்ப விலை கிடையாது. ஒரு 100 வெள்ளி வச்சுங்களேன் இந்த மோதிரம். ஓகே, சில்வர். இதை ஒரு டைமண்ட் வச்சோம்னா 100 வெள்ளியா இருக்கும். எங்கேயோ போயிருக்காரு. அந்த ஒரு டைமண்ட் அங்கே விற்கணும். நம்ம வாழ்க்கையில் இருக்கு எல்லாமே. அந்த டைமண்ட் கொண்டாந்து விற்கணும். கிருஷ்ணர் கொண்டாந்து வாழ்க்கையில் விற்கணும். வச்சோம்னா எங்கேயோ போயிடும். அது வைக்காதனால தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை. வச்சோம்னாக்கா எல்லாமே விருந்தாகும், விலை மதிப்பில்லாதது. ஸோ அந்த வகையில் பிரபுபாதர் நம்மளுக்கு எல்லாம் காமிச்சு இந்த வசதிகளும் கொடுத்து வாரம் வாரம் நம்ம வந்து இதெல்லாம் கேட்குறோம், பிரசாதம் சாப்பிட்றோம். ஒரு நாளைக்கு நம்ம நினச்சி பார்ப்போம், இதெல்லாம் நம்ம பண்ணணும், நம்ம வாழ்க்கை இதுதான் பண்ணியிருக்கிறோம், சந்தோஷப்படுவோம். நம்ம நஷ்டம் நினைக்க மாட்டோம், வீணாக்கிட்டோம் அப்படின்னு நினைக்க மாட்டோம். ஐயோ இதெல்லாம் பண்ணமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்ல வேலைப்பா, கடைசி காலத்திலாவது நான் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்மளுக்கு மன திருப்தி சந்தோஷமா இருக்கும். அதை நம்ம கடைசி வரைக்கும் நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்படி செய்யணும் ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணன் எந்த வகையில் இருந்தாலும் சரி எல்லாரும் கவனிச்சு. ஹரே கிருஷ்ணன். ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். சரிங்களா? எது சந்தேகம் கேள்விகள் இல்லைன்னா அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். நான் சொன்னதை புரிஞ்சுச்சுங்களா? வேற தவற சொல்லியிருக்கேன். இது அவருடைய ஆசீர்வாதம், நான் செஞ்ச ஒரு பாக்கியம். சரிங்களா? சத்த நிகழ்ச்சி. ஹரே கிருஷ்ண. சரி, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சத்யானந்த பிரபுக்கு, கிருஷ்ண பலராம் இஸ்கான், உங்களுக்கு மிக்க நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஓகே, எது கேள்விகள் சந்தேகங்கள் கேளுங்க. நான் சொன்னதில் பிளாம் தோட்டம் வந்து ஒரு பெரிய சாதனை நிறைய செஞ்சாரா, நிறைய பக்தர்கள் உருவாக்கி விட்டுருக்காங்க. மகாதேஜ பிரபு தெரியுங்களா? இறந்து போனார். அவருக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப ரொம்ப ஆசை, நானும் மகாபார பிரபுவும் எப்படியாவது பிரமிச்சராக வரணும். அவரு கூட அவர் தான் எங்களோட சிக்ஷா குரு, எங்களை வழிகாட்டினது அவர் தான். ரொம்ப ஆதரவு கொடுத்து வழிகாட்டினது மகாதேஜ பிரபு. ஆனால் அந்த காலத்தில் பாலக்க பிரபு இருந்தாங்க, நாய்கிருஷ்ணா பிரபு வந்து. ஆனால் அவருக்கு பிறகு பட்டுவட்டில் இருந்தார். ஆனால் பிராமேஸ்வரன் அங்கே இருக்கும்போது எப்பொழுதும் எங்களுக்கு வந்து ஊக்கத்தை கொடுத்து மகாதேஜ பிரபு தான். அவருக்கு ரொம்ப ஆசை நாங்கள் வந்து நல்லா சிறப்பாக இருக்கணும், பிரம்மச்சாரி இருந்து நிறைய சேவைகள் செய்யணும் அப்படின்னு. அது அவருடைய ஆசீர்வாதம், அது நடந்துச்சு எங்கள் வாழ்க்கையில். இன்னைக்கு மகாபார பிரபு பார்த்தீங்கன்னாக்கா அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு ஒரு பெரிய குருவாக இருக்கக்கூடிய ஜெயபதாக்க சுவாமி மகாராஜுக்கு சேவகனாக இருக்கிறார். எவ்வளோ வருஷமாக, எவ்வளோ வருடமாக பொறுமையாக இருந்து அவருக்கு பணிவுடன் செஞ்சு சேவை செஞ்சுட்டு இருக்காரு மகாபாரத பிரபு. சுலபம் கிடையாது. ஜெயபதாக்க மகாராஜ் இருக்கிற சூழ்நிலையில் சுலபம் கிடையாது. எப்பொழுதும் அவங்க கூட இருந்து சேவை செஞ்சுக்கிட்டு இத்தனை வருஷமாக இருக்கிறாங்கன்னா அது அவர் செய்த பெரிய பாக்கியம்.
ஸோ அந்தமாரி மாவர பிரபு பெரிய ஒரு நல்ல ஒரு பக்தர். பிரபு வந்து எஸ்டிபிஎம் இறந்து வரணும் படித்தேன். மறுநாள் படித்தேன். 2 பேர் காரணம். அப்போ அப்பா எந்த வந்தால் கேட்கறது தெரியும் ஹிஸ்ட்ரிலாம். அப்போ அந்த படிக்கிறது தான் பாஸ் பண்ணிப்பாங்க. அதை படிப்பேன். அவன் படித்த பேரும் பகவான் அழைக்கிறாரு. ஆனால் நாங்கள் இஸ்கூலில் படித்ததுக்கு பாஸ் ஆகிட்டோம். அது இப்போ அங்கே டிகிரி எடுக்கிறேன், ஆனால் இஸ்கூலில் பக்தி சாஸ்திரத்துக்கு டிகிரி எடுத்துட்டேன். அது செல்லாது. அட்லீஸ்ட் டிகிரி எடுத்துட்டேன், அது போதும். அது போதும், அது போதும். அந்த டிகிரி செல்லாது. நிறைய பாஸ் டைம்ஸ், நிறைய லீலைகள், கிளாமேஸ் நடந்த லீலைகள் நிறையா. அப்புறம் பிரபு அவர் தான் அந்த மாரியம்மன் கோவிலுக்கும் சீதாராம் கோவிலுக்கும் நிர்வாக தலைவராக இருந்தார் அந்த காலத்தில். கிருஷ்ண பலராம் சரிங்களா? ஸோ வாங்க, வாரம் வாங்க, கிருஷ்ண பக்தி நல்லா அழகாக சிறப்பாக செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வாங்க, சொந்தக்காரர் கூட்டிகிட்டு வாங்க. அவங்களுக்குலாம் தெரியாது, நம்ம தான் உதவி செய்யணும். நீங்கள் நம்ம சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இந்த சந்தோஷம் மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கணும். கூட்டிகிட்டு வாங்க, பிரசாதம் போய் கொடுங்க. இந்த வகையில் நம்ம செய்யக்கூடிய பெரிய விஷயம். ஹரே கிருஷ்ணன். Thank you very much. சில பிரபுபாதுக்கு ஜெய்.